அர்ச்சினி அவர்களை வரவேற்கிறோம். அர்ச்சினி சொல்லுங்க, இப்ப யார் இருக்காங்க? மக்களுடைய இருக்கக்கூடிய சில கேள்விகள் இருக்கக்கூடிய 3 நபர்கள்ல யாரிடமாவது அவர்கள் பெயர் சொல்லி கேட்கலாம். அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பொதுமக்கள் சில கேள்விகள் வச்சிருக்காங்க. முதல்ல விவசாயி ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு. சார் வணக்கம், உங்களுடைய பேரு, நீங்க எந்த பகுதியில இருந்து வந்திருக்கீங்க, உங்க கேள்வி யாருக்கு, என்ன கேள்வி, சுருக்கமா கேளுங்க. எம் ஈஸ்வரன், கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தினுடைய திருப்பூர் மாவட்ட தலைவர். நான் கேட்பதெல்லாம் 5 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியில் விவசாயிகளுக்காக நாங்கள் கேட்காததை செய்து கொடுக்கிறேன். நான் இங்கே முன்னொன்றையும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள், தோழமை கட்சியும் வந்திருக்கிறீர்கள். என் கருத்தை பதிவு செய்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால், நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் என் கருத்தை நான் பதிவு செய்ய விரும்பவில்லை. சொல்லிவிடுகிறேன். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வேண்டும் என்று 60 ஆண்டு காலமாக போராடினோம். சென்ற ஆட்சியில் கொடுத்தார்கள். ஆனால் 1400 குளம் குட்டைகள் விடுபட்டு போட்டது என்று நாங்கள் கேட்டோம். கோரிக்கை நிறைவேறப்படவில்லை. பிரதான கோரிக்கையாக 60 ஆண்டு கால கோரிக்கையாக இருக்கிற ஆனைமலை நல்லாறு திட்டம் வேண்டும் என்று கேட்கிறோம். தமிழகத்தின் இன்றைய முதல்வர் அவர்கள், நான் திருப்பூர் வந்துவிட்டு நான் திட்டங்களை அறிவிக்காமல் போனால் அது என்னுடைய தவறாக இருக்கும். என் அடுத்த பணியே ஆனைமலை நல்லாறு திட்டம் கொண்டு வருவேன் என்றார். 5 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. மேயர் அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், என் கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் சொல்லுகிற பதிலையும் விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய உற்றத்தோழன் திமுக என்பது நாடறியும். முதல்ல இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுத்தது திமுக. இந்த ஆட்சியில இணைப்புகள் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முதல்ல கமிட்டி அமைத்து அந்த கமிட்டி ஆராய்ந்து 2 TMC தண்ணீரை திருப்பி விட முடியும் என்று ஆராய்ந்து சொன்னது 2009. 2016 போராடியது மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது போராடினார். இப்போ அவிநாசி அத்திக்கட்டு நான் சொல்றேன், சொல்லி முடிக்கிற அதற்கு அடிக்கல் நாட்டாங்க. அந்த திட்டம் முழுவதும் என்பதை நான் சொல்றேன். 1916 கோடி ரூபாய் நிதி காளிங்கராயன் அணையிலிருந்து நீரை வெளியேற்றுவதற்கு இடம் கண்டறியப்படவில்லை. நிதி ஒதுக்கீடு அவர்கள் செய்யவில்லை. செய்து முடித்த பெருமை பத்தாது. குழந்தையை பெற்றா மட்டும் பத்தாது. விவசாயிகளின் நண்பர் தான் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் சாலை போடுவதற்காக பெருமை அறிவிப்போடு அவிநாசி அத்திக்கடவு திட்டம் அறிவிப்போடு நின்று போனது என்பதை